சிறந்த பராபரமாகி எங்கும் தானாய் தீர்க்கமுடன் ரவிமதியும் சுடர் மூன்றாகி பரந்தருளும் ஐம்பூத மாயை தோன்றி பல்லாயிரம் கோடி அண்டம் படைத்த போதும் பரம்பெருகி அனந்தனந்தம் உயிருமாகி மதபேதமாகவும் தான் வடிவை காட்டி சரம்பெருக அண்டத்தில் எழுந்தே நின்று சச்சிதானந்தமதை பணிகுவோமே. ஓமென்ற சுழுநயடா அண்ட உச்சி ஓமுடிந்த பட்டணத்து கப்பார் சென்று நாம் என்ற சொல்லற்று யோக ஞானம் நாட்டுகிறேன் அஞ்சனமும் திலத போக்கும் வாமென்ற வைத்தியமும் அட்ட கர்மம் வாதமென்ற வித்தையெல்லாம் தெளிவதாக காமென்ற பீடமதிர் கண்டு தேறி காட்டுகிறேன் மெஞ்ஞான கருவை பாரே. பாரே நீ யோகமென்ற வழியைச் சொல்வேன் பத்தடா ஐம்புலனை பரத்தினூடே சீரொருவர் தெரியாமல் மதங்கள் பேசி திருமான உச்சியிலே சேராமற்றான் ஆரொருவன் ஆதாரம் வெல்வேரென்றே அடுக்கடுக்காய் 12 தலங்கள் என்று வீரேதான் பேசியே மெலிந்து போவான் விடமுண்ட அண்டமதை விரும்பி காணே. காணப்பாதலமெல்லாம் அண்ட உச்சி கமலமடா 18ஆம் கூட்டில் சென்று ஊனப்பா மனத்தையுந்தன் விச கொட்டாமல் கூட்டடா பிரம்மத்தில் புகுந்தென்னாளும் வீணப்பா மந்திரங்கள் ஒன்றும் இல்லை விதியில்லை மதியில்லை கதியும் இல்லை தோணப்பா தோணுமடா மனமொன்றானே சுத்தமுடன் நீ இருந்த தவம் செய்வாயே. செய்யப்பா வாசி முனி மகனே கேடு தீர்க்கமுடன் முன்னுரைத்த ஆயிரத்தில் மெய்யப்பா சரக்கு நீ உலகை எல்லாம் மேன்மையுடன் கட்டினங்கள் உருக்கினங்கள் பொய்யப்பா சொல்லவில்லை இரத்த போக்கு புனிதமுடன் சரியாக சொல்லி போட்டேன் வையப்பா இந்நூரில் மௌனம் எல்லாம் வகையாக சொல்லுகிறேன் பணிந்து கேளே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம். கேளப்பா கேசரமே அண்ட உச்சி கெட்டியாய் கண்டவர்க்கே மௌனம் ஆகும் ஆளப்பா பரபிரம்ம யோகம் என்றே அடுக்கையிலே பேதமுந்தான் உயரத் தூக்கும் வாழப்பா கெமுனமணி விந்துநாதம் வலுத்ததடா கெட்டியாய் திரண்டு போகும் தாளப்பா அண்டமெல்லாம் சக்தியோடு நடனமிடும் சிலம்பொலியும் காணலாமே. காணலாம் விரமத்தில் நிர்ணயந்தான்
காட்டுகிறேன் வாசிமுனி கருவாய் கேளு. பூணலாம் அண்ட உச்சி தன்னில் நின்று பொறிகளையும் உண்டாக்கி புவனம் தன்னில் தோணலாம் உயிர்ப்பயிரை படைத்தென்னாளும் தொந்தமென்னும் 7 வகை தோற்றமாகி ஆணலாம் 4 வகை யோனியாகி அண்டமடா அனந்தனந்தமான வாரே வாரான பிரமத்தில் நடுவே மைந்தா வந்ததடா ரவிமதியும் சுடர் 3ஆகி கூறாக பின்னியடா கீழே பாயும் கூறுகிறேன் இரு கண்ணில் ஒளிவை கேளு. வீரான அண்ட உச்சி முனைக்கப்பாலே வெற்றியுடன் நரம்பதுதான் விழுது போலே நேராக இரு கண்ணீர் பின்னலாகி நிச்சயமா ஒளிவாகி நிறைந்தார் பாரே. பாரப்பா பர பிரம்ம ஒளியினாலே பத்தியே நரம்பு வழி பாயும் போது ஆரப்பா இரு கண்ணில் ஒளிவதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு. காரப்பா நரம்பென்ற விழுது வட்டம் கபாலத்தில் முக்கூராய் சுழுனையாச்சு. வீரப்பா காதுக்கும் நாக்குக்கும் தான் வெற்றி பெற இன்னமுந்தான் உரைக்க கேளே. கேளப்பா மூலமடா லிங்கம் தந்தில் கிருபையுடன் தண்டுக்கும் கீழ்மேலாக நாளப்பாதமர் போலே பிடர் மார்க்கம் நன்றாக ஓடுமடா நரம்பின்னூடே. வாழப்பா அகண்ட முட்டி உயர மைந்தா வலுவாக முன் சொன்ன நரம்பின்னூடே தேளப்பா சேர்ந்து மிக பின்னலாகி சிறந்திடவே புருவமத்தியாகும் பாரே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம். புருவமத்தியேதென்ற கால் பரபிரமமானதோர் அண்ட உச்சி நேரடா முன் சொன்ன நரம்பு மத்தி நிலைத்ததடா சுழுன என்று நினைவாய்ப்பாரு. வீரடா அண்ணாக்கில் நேரே மைந்தா மேவடா மனந்தனையும் செலுத்தும் போது காரடா சுழுனையிலே மனந்தான் பாய்ந்து கலந்தைந்து பூதமுந்தான் ஒன்றாய் போமே. ஓமடா முன் சொன்ன நரம்பின்னூடே பூரித்து ரவிமதியும் சுடர்த்தாம் 3ம் ஆமடா பின்னியும் கீழே பாயும் அந்த ரங்கந்தனை பார்க்க அடங்கி போகும். நாமடா வெளிதிறந்து சொல்லிவிட்டோம் நாதா அந்த பரபிரம நாட்டம் தன்னை. ஓமடா விந்து உந்தான் அண்ட உச்சி உறுதியுடன் சித்தமதை தோன்றிப்பாரே. பாரான சாகரமே அண்ட உச்சி 16 லோகமெல்லாம் பரத்தினோடே
சீராக தெரியுமடா மௌன மார்க்கம். சித்தான சுத்து விளையாடி நிற்கும் வீரான மந்திரங்கள் பிறந்ததெப்போ. விஷ்ணுவென்றும் பிரமனென்றும் வந்ததெப்போ. கூறான முக்குணங்கள் உதித்தது எப்போ. கூறாத அக்ஷரத்தின் குறியை காணே. காணார்கள் பிரமும் முந்தான் உதிக்கும் முன்னே. கருணையுள்ள மந்திரங்கள் பிறந்ததுண்டோ. தோணாமல் மந்திரங்கள் அனந்தங் கற்று சுழுன என்ற மூக்கு நுனி தன்னை பார்த்து வீணாக திருந்து மிக பித்தர் போலே வேரோட கெட்டுழல்வான் விருதாமாடு. கோணாமல் அண்ணாக்கின் நேரே மைந்தா குறிப்பறிந்து பார்த்தவர்க்கே முத்திதானே. முத்தியடா மந்திரத்தை நினைக்கும் போது மோசமடா மனந்தானும் இரண்டாய் போகும். சத்தியடா மனந்தானே ஏகமாக தனித்திருந்து நித்திரையை தள்ளி மைந்தா. புத்தியடா பிரமத்தில் புகுந்து கொண்டால் பூலோகமெல்லாம் தான் பணியும் முன்னை. எத்தியே திரியாமல் பிடரி மார்க்கம் ஏறுகின்ற வாசியும் தான் கற்பந்தானே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம். ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம். கற்படா மது உண்ட கால் சஞ்சார சமாதி என்பதற்கு பேரு. ஊனென்ற பசி தீரும் கோபம் போகும். உதயகிரி தனி சென்றுருவி பார்க்க தேனென்ற திரை ஏழும் தீந்து போகும். திரிவாரை உச்சி நடு சென்ற போது கோனென்ற கருவி எல்லாம் ஒடுங்கி போகும். கூற்றுவனார் ஆட்டமதை பார்க்கலாமே. பார்க்கலாம் ஒரு காலை உயரத் தூக்கி பாடுவான் ஒரு காலை தாழவிட்டு. ஏற்கையிலே மேல் நோக்கும் காலை கேடாய். என் மகனே மதி என்பது அதற்கு பேரு. கார்கையிலே கீழ்நோக்கும் காலை மைந்தா கண்டு பார்ரவி என்று கருதலாகும். மார்க்கமுடன் அண்ட உச்சி மேலேதானும் மகத்தான வன்னீருப்பிடந்தான் பாரே. பாரப்பாயிதையறியார் சித்தர் கூடி பார்தனிலே 64 யோகம் ஆரப்பாயிருக்கும் என்று வெவ்வேறாக அலைந்தலைந்து கெட்டவர்கள் அனந்தங்கோடி. நேரப்பாராசாங்க யோகம் பார்த்து நிலையறிந்து கண்டவனே கோடிக்கொன்று. வீரப்பா பேசாமல் மனக்கண்ணாலே விந்துவடா பாய்ந்ததலம் வெளியை காணே. காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் கண்டு காகமடா புசுண்டர் என்று பேரும் பெற்றேன். தோணாமல் நான் அலைந்து சிறிது காலம்
உருவமென்ற பிரமத்தை அடுத்து கேட்க நாணாமல் அண்ட உச்சி தன்னிலேதான் நாடியே மனத்தாலே நாட்டமாக கோணாமல் பாருமென்றே எனக்கு சொல்ல கூசாமல் மனமொன்றா இருத்தினேனே இருத்தியே இருதயத்தில் மனம் ஒன்றாக சுகபரமாம் பொருளை இருத்தி ஒன்றாய் நிறுத்தியே வெகு கோடி கால மட்டும் நிறுவி கற்ப சமாதியிலே நிறைந்தென் நாளும் பொருந்தியே லலாடக்கண் திறந்து பார்க்க பூலோகம் எங்கும் ஒன்றாய் நிறைந்தேன் மைந்தா கருத்தொன்றாய் நிறுத்தியடா கபாடம் நீங்கி காரணத்தை கண்டு விளையாடுவாயே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம். விளையாடி போதமயமாக உந்தன் வெட்டாத சக்கரத்தின் வெளிச்சம் பார்த்து நிலையான அண்டமதில் நெற்றிக் கண்ணை நீ அறிந்தே அரவுவிடன் தன்னை போக்கி அலையாமல் ஆரொருவர் உறவுமற்றே ஆயிழையாள் மோகமதை அதட்டித் தள்ளி மலையாமல் பிரமமே துணை என்றெண்ணி மௌனமென்று மனம் தனையும் அடக்கி நில்லே நில்லென்றால் லோகத்தில் மனிதர் தாமும் நிட்டையுடன் சமாதியுமே பொருந்தாமற்றான் வல்லவர் போல் வேத புராணங் காவியங்கள் மந்திரங்கள் கோடானு கோடி என்றும் சொல்லுவார் கோவில் என்றும் தீர்த்தம் என்றும் திருடர்கள் தான் அலைந்து அலைந்து திரிவார் மட்டை வெல்வதொரு பிரம நிலை அறியாமற்றான் வேரற்ற மரம் போலே விழுவார் பாரே பாரப்பா மலர் எடுத்து லிங்கம் வைத்து பார்த்திபலிங்கத்தை அணியாமற்றான் வீரப்பா நீராட்டி பூசை செய்து வீணர்கள் தாம் கத்தபம் போல் கதறுவார்கள் தேரப்பா மலரதனை கிள்ளும் போது செத்தசனம் போலாச்சு தெளிந்து பாரு காரப்பா மனம் கொண்டு பரத்தினூடே கண்டவரே கைலாச தேகந்தானே தானென்ற பிரமத்தை அடுத்திடாமல் தாரணியில் தெய்வமடா ஆனந்தமென்றும் பூனென்ற குருவென்றும் சீடனென்றும் உதயகிரி பாராத உளுத்தமாடு வேனென்ற பொய்களவு கொலைகள் செய்து வேசையர் மேல் ஆசை வைத்து வீணனாகி போனென்ற குருபாதம் அடைய மாட்டான் கூடுவான் நரகமதில் வீழ்வான் பாரே பாரப்பா நாக்கையுந்தான் அண்ணா கேத்தி பார்தனிலே பார்த்தவர்க்கு பலிதம் இல்லை ஆரப்பா கண் வெடிக்கும் தேகம் போகும் அடயோகம் என்பார்கள் ஆகாதப்பா
சாரப்பா மனந்தனை அண்ணாக்கில் நேரே சார்ந்து மிக பார்க்கையிலே வாசித்தானும் வீரப்பா மேலடங்கும் கீழ்நோக்காது வெட்டாத சக்கரத்தை அறியலாமே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம். அறியலாம் மனந்தானே உயிர்தானாகும் அண்டத்தில் சேர்ந்திடவே ஆகும் முத்தி பரியேறி சவாரியுமே நடத்தல் ஆகும் பஞ்சமா பாதகங்கள் பரந்தி போகும் விரிவான மனந்தனையும் அணுவதாக்கி விட்ட கூரை தொட்ட கூரை விதியை பார்த்து குறியான குண்டலியாம் அண்டபூச்சி கூறுகிறேன் முக்கோண நிலையதாமே. தாமென்ற உலகத்தில் மனிதரோடே சஞ்சாரம் செய்யாமல் தனித்து நில்லே ஓமென்ற ஊன் மிகுந்து உண்டிடாதே ஓரமாய் வழக்கதனை உரைத்திடாதே காமென்ற அட்சரத்தை மறந்திடாதே ஆயாசமாகவும் தான் திரிந்திடாதே காமப்பை கொண்டவனோ இணங்கிடாதே காரணத்தை கண்டு விளையாடுவாயே விளையாடி கருநெல்லி அரித்தே உண்டு வேகாத தலையாகும் விரும்பிப்பாரு மலையாமல் வெண்சாரை பிடித்தே உண்டு மைந்தனே சாகாக்கால் அதுவேயாகும் அலையாமல் சோதியதன் பாலை உண்ணே அக்கினியாம் கம்பமடா சுழுனையாச்சு கலை நாலு போகிறதை எட்டில் சேரு கபடமற்ற தேகமடா கண்டு பாரே கண்டு கண்டு மனந்தானே அண்டம் செல்ல கலை நாளும் எட்டிலையும் சேர்ந்து போகும் கண்டு முண்டு செய்யாதே மனம் வேறானால் தற்பரத்தை எப்போதும் அறியமாட்டாய் தொண்டு செய்து பெரியோரை அடுத்து மைந்தா தொழுது நீ என் நூலை அன்பாய் கேளு விண்டும் அவர் சொலாவிட்டால் இன்னும் செல்லும் வெற்றி பெற மனவடக்கம் வைத்து பாரே பாரப்பா விஞ்சை மந்திரம் என் பார்வீணர் பாயடா விஞ்சை கிரி தன்னில் மைந்தா பாரப்பா சென்றேறி பார்க்கும்போது அதீதமுள்ள விஞ்சை மந்திரம் அனந்தம் காட்டும் நேரப்பா சிருட்டி புச்சங்காரங்கள் நிமிடத்தில் செய்திடுவாய் நிலையை கண்டால் வீரப்பா அமிர்தமுந்தான் குமிழி பாயும் வேறில்லா கனிதனையும் உண்கலாமே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம்.
எல்லாம் பிரமத்தில் அடங்கும் போதே உறுதியுள்ள அண்டத்தில் உருகிப்பாயும் திங்களாங்கோணுமடா அமிர்தச்சீனி தித்திப்பு பாலுடனே திடமாய் மைந்தா தங்களாந்தேகமது அறியாமற்றான் சட்டையுமே கழன்று மிகன் தங்கம் போலே பொங்கலாமெஞ்ஞான தீபத்தாலே பூசித்து பார்த்திடவே புவனம் ஒன்றே ஒன்றான பிரமமே வெவ்வேறாக உலகத்தில் ஆனந்தமடா கூத்துமாச்சு நன்றாச்சு தீதாச்சு நாலுமாச்சு ஞாயிறு திங்கள் என்ற பேருண்டாச்சு குன்றாச்சு ஊர்வனங்கள் ஆனந்தமாச்சு குருக்கள் என்றும் சீடன் என்றும் குறிகளாச்சு நன்றாச்சு நாதவிந்தும் அடங்கி நின்று நாதனையும் ஒரு மனமாய் நாட்டுவாயே நாட்டுவார் சித்தரெல்லாம் வேதமாக நலம் போலே சாத்திரங்கள் கட்டினார்கள் பூட்டியே மனிதரெல்லாம் நூலை பார்த்து பூரணமாய் அண்டமதை பாராமற்றான் காட்டிலே திரிந்தலைந்த மானை போலே கபடமாய் வாஞ்ஞானம் பேசுவார்கள் கூட்டிலே அடைந்திருக்கும் குயிலை பாரார் கூராக மந்திரத்தின் குறியை பாரே குறியென்ற உலகத்தில் குருக்கள் தானும் கொடிய மறை வேதமெல்லாம் கூர்ந்து பார்த்தே அறியாமல் பிரமத்தை பாராமற்றான் அகந்தையாய் பெரியோரை அழும்பு பேசி விரிவான வேடமிட்டு காவி பூண்டு விரும்பிலுக்காய் அலைந்திடுவான் நாயை போலே பரியாசமாக உந்தான் தண்டுமேந்தி பார்தனிலே குரடிட்டு நடப்பான் பாரே பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான் ஆரப்பா பிரமநிலை காட்டாமற்றான் ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான் நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு நிட்டை சொல்லும் குருக்களுக்கு தோடமாச்சு வீரப்பா அடங்குகின்ற இடத்தை பாரான் விதியாலே முடிந்ததென்று விளம்புவானே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் வானென்ற அண்டமதிர் சென்று புக்கு வடவரையில் உச்சி நடு தீபம் கண்டு தேனென்ற சுத்த சிவ கங்கை தன்னில் தீர்த்தங்கள் ஆடி திருநாமமிட்டு கோனென்ற மனம் அன்பாய் மலராய் சாத்தி கொடிய மறை வேதமுந்தான் அடக்கம் கண்டு தேனென்ற சித்தமே புத்தியாக தெளிந்தவரே மெய்ஞானி அவர் பாரே பாரண்ட மதையொன்றாய் பார்க்கும்போது
பலபேத மாய எல்லாம் மருண்டே ஓடும் சீரண்ட மகிழாண்ட பிரமாண்டங்கள் செனித்த வகை உயிர்தோறும் நீயாய் நிற்பாய் காரண்டலாடக் கண் திறந்த போது கண்கொள்ளா காட்சியெல்லாம் கலந்தே காட்டும் வீரண்ட மேல்வட்டம் விரிந்த சக்கரம் மெஞ்ஞான வெளியதனில் தொடர்ந்து கூடுவதென் குணமறிந்து மனம் ஒன்றாக கூத்தாடி திரியாமல் கவனமாக பாடுவது பல நூலை படித்திடாமல் பராபரத்தின் உச்சி நடு வெளியே சென்றே ஆடுவது தொந்தோமின் ராட்டை பார்த்தே அடுக்கடுக்காய் 1008 இதழுங்கண்டு வாடுகிற பயிர்களுக்கு மழை பெய்தாற்போல் வாடாத தீபத்தை அறிந்து பாரே பாரென்று மெய்ஞானம் பகர்ந்து சொன்னீர் பராபரத்து நிலையினுடை பாதம் சொன்னீர் நீரென்ற அண்டமெல்லாம் பாழதாகி வீராட் பிரமம் ஒன்றியாய் இருக்கும் போது சீரென்ற உயிர்களெல்லாம் இருப்பதெங்கே சித்தருடன் திரிமூர்த்தி இருப்பது எங்கே ஆரென்று நீர் தங்கும் இடந்தானெங்கே குருபரனே இந்த வகை கூறுவீரே கூறுகிறேன் என் மகனே வாசிநாதா குணமான வீச்சுரனார் சபையில் கூடி தேறுகின்ற பிரளயமாம் காலம் தன்னில் சீவ செந்து சித்தருடன் முனிவர் தாமும் வீருடனே எங்கேதான் இருப்பார் என்று விமலருந்தான் விஷ்ணுவையும் விவரம் கேட்க கார்மேகமேனியன் அங்கவரை நோக்கி கண்டு மிக பணிந்துமினி கருதுவானே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் கருதுவான் ஆலிலை வேற்றுயில் வேஞ்ஞானும் கனமான சீவ செந்தும் அனந்த சித்தர் உறுதியாய் என்ற நுடை கமலம் தன்னில் ஒடுங்குவாராதரித்து மிகவே நிற்பேன் பருதியாய் புசுண்டர்ந்தான் வருவாரென்று பலவனுடன் மாலானும் குறைக்கும் போது சுருதியாய் என அழைத்தே சிவன்தான் கேட்க சூத்திரமாய் நல்வசனம் மொழிந்தேன் பாரே பாரென்று சிவனுடைய முகத்தை பார்த்து பல்லாயிரம் கோடி அண்ட உயிர்களெல்லாம் சீரென்ப சித்தருடன் முனிவர் தாமும் திருமாலும் ஆலிலை மேற்றுயிலும் போது கூரென்ற உந்தியிட கமலம் தன்னில் கூடியே அடைந்திருப்பர் குணமதாக தீரென்ற ஐவரையும் தாண்டியப்பால் வெகு சுருக்காய் வீதி வழி வந்தேன் பாரே பாரப்பா ஆகாயம் செல்லும் போது பாலகனே சக்கரந்தான் சுற்றியாட
ஆரப்பா சக்கரத்தை பிசக்கொட்டாமல் அதன் மேலே ஏறியுந்தான் அப்பால் சென்றேன். நேரப்பா நெடுந்தூரம் போகும்போது நிச்சயமாய் கம்பத்தின் நிலையை கண்டேன். வீரப்பா அக்கினி போல் படர்ந்து நிற்கும், வெளியொன்றும் தெரியாமல் இருக்கும் தானே. இருக்குமடா எங்கும் ஒன்றாய் அக்கினி கம்பம், என் மகனே கம்பத்தின் நடுவே மைந்தா. உருக்கமுடன் பெண்ணரசி ஒன்றி நிற்பாள், ஓகோகோ அவள் முகத்தை பார்க்கும்போது. பொருக்கமுடன் முன் பார்த்தால் புருட ரூபம், புத்திரனே பின் பார்த்தால் பெண் போல் ரூபம். மறுக்கமுடன் யான்றானும் கம்பத்தூடே, வத்தோடே வத்தாக இருந்தேன் பாரே. பாரப்பா இப்படியே அனந்த காலம் பராபரத்தினூடேதான் இருந்து வாழ்ந்தேன். பாரப்பா பிரமும் உந்தான் மனம் இறங்கி அகண்டமதை படைப்பதற்கே அருளும் போதும். வீரப்பா கம்பத்தில் இருந்த பெண்ணும் விமலர் என்றும் உமை என்றும் மிகவே தோன்றி, சீரப்பா சக்கரத்தில் இருந்து கொண்டு திருமாலை தான் அழைக்க தீர்க்கம் பாரே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம். ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம். ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம். பாரப்பா திருமாலும் கமலம் தன்னில் பல்லாயிரம் கோடி அண்ட உயிர்களெல்லாம் நேரப்பா அழைத்து முக்குணத்தை காட்டி, நிலையான சமுத்திரங்கள் பூமி தானும் சேரப்பா ரவியோடு திங்கள் தானும் சிறந்தெழுந்த மலைக்காடு சீவ சிந்து. வீரப்பா நவகிரகம் நட்சத்திரங்கள் வெற்றியுடன் நாள் வேதம் வகுத்தவாறே. வாரான தெய்வம் என்றும் பூதம் என்றும் வையகத்தில் வானம் என்றும் பூமி என்றும் கூரான மாமேரு கிரிகள் என்றும் கோவில் என்றும் தீர்த்தம் என்றும் குளமுண்டாக்கி, நேராக பிரமமே சாட்சியாக நிலைத்தெங்கும் உயிர் தேரும் நிறைந்தாரையா. வீராகத் திரியாமல் மௌனம் பார்த்து வெற்றி பெற இன்னமுந்தான் உரைக்க கேளே. கேளப்பா இப்படியே விரளையந்தான் கிருபையுடன் 7 லட்சம் கோடியானார். ஆளப்பா அரியனும் சீவ சென்றும் அகண்டமென்ற பிரமத்தில் அடங்குவார்கள். நாளப்பா நானும் அந்த படியே செல்வேன், நாயாக இன்னமுந்தான் அகண்டம் மானால். வாழப்பா காகமென்ற ரூபமானேன், வடவரையின் கூடுதொத்தி இருந்தேன் பாரே. பாரடா இப்படியே யுகங்கள் தோறும் பார்தனில் நான் இருந்தேன் எத்தனையோ கோடி. ஆரடா எனைப் போல அறிவாருண்டோ,
ஆதி என்ற சித்திக்கும் ஆதியானே. வீரடா விமலரிடம் செல்லும் போது வெற்றியுடன் என எடுத்து முத்தமிட்டார். காரடா கையிலையின் மேலுருக்கச் சொன்னார். காகமென்ற ரூபமாய் இருந்தேன் பாரே, காகமென்ற ரூபமாய் இருந்து கொண்டே காரணங்கள் அத்தனையும் கருவாய் பார்த்து வேகமுடன் வெளியோட்ட நிலையாய் பார்க்க வெகு தூரம் சுற்றி இன்னம் விவரம் காணே. மோகமுடன் பரந்த மனம் அணுவதாக்கி மூர்க்கமுடன் பரவெளியை மனவெளிதாக்க நாகரீகமாகவுந்தான் அண்டமேவி